ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துகள். இந்த 5வது நாளிலும் யாக்கோபை சந்தித்த தூதன் என்று நம்ம தியானித்து கொண்டு இருக்கிறோம். இந்த யாக்கோபை ஆரம்பத்திலேருந்து எப்போ அவன் பிரயாணப்பட்ட நாள்லேருந்து அவன் திரும்பி தன்னுடைய தகப்பன் வீட்டு வருகிற வரைக்கும் கர்த்தருடைய தூதர்கள் என்ன செய்தாங்க? அவனை பாதுகாத்தார்கள். 32ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே நம்ம பார்க்கும்போது, யாக்கோபு பிரயாணம் பண்ணுகையில் தேவ தூதர்கள் அவனை சந்தித்தார்கள். அப்போ ஆதியாகமம் 28ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும்போது அந்த இடத்துல அவங்க அம்மா அப்பா என்ன சொல்கிறாங்க, ஈசாக்கும் ரெபேக்காலும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீ இந்த இடத்துல இருக்க வேண்டாம், நீ உன்னுடைய மாமன் லாபான் வீட்டுக்கு கடந்து போய் அங்கே நீ என்ன செய்யணும், பெண் கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவனை அனுப்பி விடுகிறான். அப்படி அனுப்பி விடும்போது தன்னந்தனியாய் வெறுமையாய் தன்னுடைய சகோதரனாகிய ஏசாக்கு பயந்து யாக்கோபு பிரயாணப்பட்டு போகிறான். அன்றைக்கு ராத்திரி அந்த சூரியன் அஸ்தமித்தபடினாலே அங்கே ராத்தங்கி 11ஆம் வசனம் 28:11 ராத்தங்கி அவ்விடத்து கற்களை ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்து கொண்டான். அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். அந்த சொப்பனத்தில் வானம் அவனுக்காக திறக்கப்படுகிறது. வானத்துக்கும் பூமிக்கும் ஒரு பெரிய ஏணி வைக்கப்படுகிறது. அந்த ஏணியிலே தேவதூதர்கள் என்ன செய்கிறார்கள்? மேலே ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாய் இருந்தார்கள். ஹல்லேலூயா. அந்த நாள்ல இருந்து அவனுக்கு தென்பட்டது, அவனை வழி நடத்தினது, அவனை பாதுகாத்தது, அவனுக்கு வேண்டிய ஆலோசனை கொடுத்தது, என்ன செய்யணும் எப்படி பண்ணணுன்ற எல்லா காரியத்துமே தேவதூதர்கள், தேவனாகிய கர்த்தர் தூதர்களை கொண்டு என்ன செய்தார்? யாக்கோபை காப்பாற்றி போஷித்து வழி நடத்தினான். அப்போ அந்த இடத்துல அவன் அப்படி இருந்து அதை பார்க்கும்போது, நான் ஒரு பெரிய சொப்பனத்தை கண்டேன் என்று அன்றைக்கே கர்த்தர் என்ன செய்கிறான்? அவனுக்காக ஒரு நல்ல வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். கர்த்தர் மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உன் சந்ததிக்கு தருவேன், உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும் என்றும், நீ மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பரம்புவாய், உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் என்ன செய்யப்படும்? ஆசிரியம். என்ன ஆபிரகாமுக்கு கர்த்தர் வாக்கு கொடுத்தாரோ அதையே கர்த்தர் யாக்கோபுக்கும் நினைவுபடுத்தி, எப்பா நான் உன்னை அப்படி நடுவழியாக நான் விடுற தேவன் அல்ல, எப்படி உன்னுடைய பிதாவாகிய ஆபிரகாமுக்கும் உன்னுடைய தகப்பனாகிய ஈசாக்குக்கும் நான் என்ன வாக்கு கொடுத்து அவங்கள வழி நடத்தினோ அதே போல் நான் உன்னை வழி நடத்துவேன் என்று கர்த்தர் உறுதியாக அந்த தேவதூதர்கள் மூலமாய் அந்த இடத்துல வார்த்தை சொல்கிறார். அதுக்கப்புறம் வசனத்தை வாசிக்கும்போது, நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடமெல்லாம் உன்னை காத்து. ஹல்லேலூயா. இந்த காக்கிறது தான் இந்த யாக்கோபுடைய சரித்திரத்தில் பார்க்கும்போது ஆண்டவராகிய கர்த்தர் தம்முடைய தூதர்களை அனுப்பி யாக்கோபை எவ்விதமாய் பாதுகாத்தார், காத்தார் அப்படின்ற காரியத்தை தான் இந்த 31ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசித்து கொண்டிருக்கிறோம். சங்கீதம் 34:7 நம்ம ஒரு வசனம் வாசிக்கிறோம். கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி விடுவிக்கிறார். ஹல்லேலூயா. அவருக்கு பயந்தவர்களை கர்த்தருடைய தூதன் என்ன செய்கிறாரா? சூழ பாளையம் இறங்க. அப்படின்னா நம்ம சுற்றிலும் யார் இருக்கிறாங்க? தூதர்களுடைய பாளையம், தூதர்கள் சுற்றி இருக்கிறாங்க. எதற்காக அப்படின்னா நம்மை விடுவிக்கும்படியா. நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் நிறைய போராட்டங்கள், தனிமையான ஒரு சூழ்நிலை. இந்த யாக்கோபுக்கு அப்பா இருக்காங்க, அம்மா இருக்காங்க, அண்ணன் இருக்காங்க, எல்லா சொத்து எல்லா விதமான ஆஸ்திகள் எல்லாம் இருக்குது. ஆனால் விட்டுட்டு தன்னந்தனியாக யாரும் துணை இல்லாமல் எதுவும் இல்லாமல் வெறுமையாய். ஆனால் அந்த இடத்துல கர்த்தருடைய தூதனானவர் சூழ பாளையம் இறங்கி அவரை என்ன செய்கிறார்? எல்லாவற்றிலும் காத்து விடுவிக்கிறார். அதில் அந்த வசனத்தில் நம்ம 28ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும்போது கர்த்தர் பின்னும் ஒன்று சொல்கிறார், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. ஹல்லேலூயா. இதை ஒவ்வொரு நாள் நம்ம அறிக்கை பண்ணணும்.
கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் சொன்ன வார்த்தையை நிறைவேற்ற வரைக்கும் நம்ம என்ன செய்ய மாட்டார், கைவிட மாட்டார். இந்த யாக்கோபுடைய காரியத்தில் ஒரு விஷயத்தில் கூட என்ன செய்யலை, கர்த்தர் அவனை தனிமையாக விடலை, கர்த்தர் அவனை கைவிடவே இல்லை. இப்படியாய் அவர் நடத்தி வரும்போது யாருக்காக ஆண்டவர் சூழ பாளையம் இறங்கி தம்முடைய தூதர்களை அனுப்பி விடுவிப்பார்னா, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள். இந்த யாக்கோபு கர்த்தருக்கு பயந்தவன். ஹல்லேலூயா. அப்போ நம்மளுக்குள்ள ஒரு கேள்வி வரும், ஏன் யாக்கோபு அப்போ ஏசாவை ஏமாத்தினான், ஏன் அவங்க அப்பாவை ஏமாத்தினான் அப்படின்ற கேள்வி வரும். கர்த்தருக்கு பயந்தவன்னா யாரையும் என்ன செய்யக்கூடாது, ஏமாற்றக்கூடாது. ஏன் இந்த ரெண்டு விஷயத்தை அப்படி செய்தான்னா, அவன் வயிற்றில் இருக்கும்போதே அந்த தாய் ரெபேக்கால் என்ன செய்கிறா, இந்த பிள்ளைங்க எப்படியோ அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்போது ஆண்டவருடைய வார்த்தை அங்கே ஒன்று, மூத்தவன் இளையவனை என்ன செய்வான், சேவிப்பான். அப்போனா இளையவன் பெரியவனாக இருப்பான், இளையவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருப்பான், இளையவன் அந்த சந்ததிக்கு நேராக என்ன செய்கிறவன், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுன்னு என்ன செய்யும் பேர் வர்றதுக்காக கர்த்தர் அவனை அப்படி நடத்தினார். அது மாத்திரம் இல்லாமல் அவன் தேவனுக்கு பயந்தவனாக இருந்தபடினால தன் தாய்க்கும் தகப்பனுக்கும் கீழ்ப்படிந்தான். ஹல்லேலூயா. ஆபிரகாமை குறித்து நம்ம பார்க்கும்போது அவர் சொல்லுக்கு அவர் கீழ்ப்படிந்தார். அதே போல் இங்கே அவர் தாய்க்கும் தகப்பனுக்கும் இந்த யாக்கோபு என்ன செய்கிறார், கீழ்ப்படுகிறார். 28:7 வாசிக்கும்போது தன் தாய்க்கும் தகப்பனுக்கும் கீழ்ப்படிந்து அந்த இடத்துக்கு போனான் என்று நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அதுபோல் அவன் உண்மையாக இருந்தான். அடுத்தது தேவனுக்கு பயப்படுகிறவங்க எப்படி இருப்பாங்க, உண்மையாக இருந்தான். அதை தான் நம்ம இன்னைக்கு ஆதியாகமம் 31 அதிகாரத்தில் அவனுடைய உண்மை எதிலெல்லாம் வெளிப்பட்டது என்று 38, 39, 40 வசனங்களில் நம்ம வாசிக்கும்போது அழகாக இந்த இடத்துல, இந்த 20 வருஷ காலமாய் நான் உம்மிடத்தில் இருந்தேன். அவன் லாபானிடத்தில் சொல்கிறார், நான் எவ்வளோ உண்மையாக இருந்தேன்ட்டு தன்னை குறித்து எடுத்து சொல்கிறார். உம்முடைய செம்மறி ஆடுகளும் வெள்ளை ஆடுகளும் சினை அழியவில்லை. ஹல்லேலூயா. அந்த மெய்ப்பனாக இருக்கிற தன்னுடைய வேலையை, அதுவும் தன் மாமனுக்காக செஞ்ச வேலையை உண்மையும் உத்தமமாக அதில் ஒரு சின்ன அழிவு கூட வராமல் அவர் பாதுகாத்தார். உம்முடைய மந்தையின் கடாக்களை நான் தின்னவில்லை. இவ்வளோ ஆடு இருக்கேன், இன்றைக்கி ஒரு நாள் ஒரு ஆடை அடித்து நம்ம சமைச்சு சாப்பிடுவோம் அப்படின்னு கூட நான் என்ன செஞ்சதில்லை, நினச்சதில்லை. அப்படி நான் உண்மையாக இருந்தேன். பீருண்டதை நான் உம்மிடத்தில் கொண்டு வராமல் அதற்காக நான் உத்தரவாதம் பண்ணினேன். இது இந்த மிருகங்கள் அடிச்சிச்சு, இந்த மாதிரி ஏதோ நடந்துச்சு அப்படின்னு அவர் சாக்கு போக்கு சொல்லலை. உண்மையாக சரி நடந்துச்சு, அதற்கு உத்தரவாதத்தோடு ஒரு நல்ல காரியத்தை என்ன செய்தா, அதற்கான காரியத்தை பகலிலே களவு போனதையும் இரவிலே களவு போனதையும் என் கையிலே கேட்டு வாங்கினேன். அந்த அளவுக்கு லாபான் அவரை நெருக்கினார். எல்லாத்தையும் ஒரு சின்ன இடத்துல கூட அந்த லாபான் இந்த யாக்கோபை சுதந்திரமாக என்ன செய்யலை, விடலை. அதுலேயும் அவர் என்ன செய்தார், உண்மையும் உத்தமமாய் அந்த இடத்துல பகலிலே வெயிலிலும் இரவிலே குளிரும் என்னை பட்சித்தது, நித்திரை என் கண்களுக்கு தூரமாக இருந்தேன். இவ்விதமாய் நான் என்ன செய்தேன், பாடுபட்டேன், இவ்விதமாய் நான் உண்மையாக இருந்தேன் என்று அந்த லாபானிடத்தில் இந்த காரியத்தை யாக்கோபு எடுத்து சொல்லுகிறான். ஸோ தேவனுக்கு பயப்படுறவங்க தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிவாங்க, தேவனுக்கு கீழ்ப்படிவாங்க, உண்மையாக இருப்பாங்க. மூன்றாவது, தேவனுக்கு பயந்தவங்களோட கர்த்தர் இருப்பார். ஹல்லேலூயா. 42ஆம் வசனத்தில் பார்க்குறோம், என் பிதாவின் தேவனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் பயபக்திக்குரியவரும் என்னோடே இராமல் இருந்தால். அப்படின்னா அவர் யாரோடு இருக்கிறார், யாக்கோபோட. அப்போ தேவனுக்கு பயப்படுகிற பிள்ளைகளோடு கர்த்தர் இருக்கிறபடினால இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை யாக்கோபு என்ன செய்கிறார், சுதந்திரித்த. ஸோ கர்த்தர் என்னோடு இருக்கிறபடினால நான் வெறுமையாக என்னை என்ன செய்யலை, கர்த்தர் என்னை அனுப்பவில்லை என்று சாட்சியாய் சொல்லுகிறார். இந்த நாட்களிலும் இந்த யாக்கோபை சந்தித்த தூதன் என்று நம்ம தியானிக்கிறோம். நம்மளுடைய வாழ்க்கையிலும் நம்ம எல்லா விதத்திலும் நம்மளோடு இருக்கிறவர்களுக்கு நம்ம கீழ்ப்படுகிறோமா? நம்ம ஆண்டவர் சொல்லியிருக்கிறா, கர்த்தருக்குள் கீழ்ப்படிய வேண்டும் என்று. நம்ம இப்போ அது பிள்ளைகளுக்கான வசனம் மட்டும் கிடையாது. நம்மளாம் யாருடைய பிள்ளைகள்,
ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்மளும் என்ன செய்யணும்? கர்த்தருக்குள் கீழ்ப்படிய வேண்டியவைகளுக்கு நம்ம கீழ்ப்படிய வேண்டும். உண்மையாக இருக்கணும். உண்மை அப்படின்னு சொல்லும்போது பார்க்குறாங்களோ பார்க்கலையோ, இப்போ அவன் மந்தையில் எங்கேயோ ஒரு காட்டில் இல்லை எங்கேயோ ஒரு வயல்வெளியில் அவன் வந்து ஆடை மேய்ச்சிட்ருப்பான். அந்த இடத்துல மாமன் பார்த்துட்டே இருந்தாரா? அந்த நடுக்காட்டில். ஆனால் கர்த்தர் என்னை காண்கிறவர், கர்த்தர் என்னை கவனிக்கிறவர், கர்த்தர் என்னை காக்கிறவர் என்பதை அவர் உணர்ந்தபடினால தான் அந்த பகலில், அந்த இரவில், அந்த குளிரில், அந்த வெயிலில் உண்மையாக இருந்தார். இந்த ஆடு குட்டி போட்டுச்சு போடலைன்ற விவரம் அவருக்கு தெரியுமா? அதோட செனை அழிஞ்சு போச்சுன்றது அவருக்கு தெரியுமா? ஆனால் அவ்வளோ கண்ணும் கருத்துமாய் கர்த்தர் தனக்கு கொடுத்த வேலையில் உண்மையாக இருந்தார். அதே போல் தேவன் அவனோடு கூட இருந்தார். அப்போ தேவன் அவனோடு இருந்தால் இவனும் தேவனோட, ஏன்னா அந்த தேவனை சந்தித்தான். தூதர்கள் மூலமாக அந்த தேவனை சந்தித்தபடினால அவங்க அப்பா மாதிரி அவங்க தாத்தா மாதிரி முன் நடப்பார்கள். அப்படி இருந்தபடினால தானும் அப்படி பயபக்தியாய் அந்த தேவனை வழிபட வேண்டும், அந்த தேவனோடு இருக்க வேண்டும் இருந்தபடினால கர்த்தர் என்ன செய்தார்? அந்த யாக்கோபோடு கூட இருந்தார் என்று நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். ஸோ நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் எப்படி அவனுடைய வாழ்க்கை பயணத்தில் கர்த்தர் ஒரு பாதுகாப்பை கட்டளையிட்டாரோ, அதே போல் நம்முடைய வாழ்க்கை பயணத்துலையும் கர்த்தர் என்ன செய்வார்? பாதுகாப்பை கட்டளையிடுவார். சங்கீதம் 91:11-12 வசனத்தில் நம்ம வாசிக்கும் போது, உன் வழிகளிலெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். ஹல்லேலூயா. ஸோ நம்மளுடைய வாழ்க்கை பயணத்தில் நமக்குன்னு நியமிக்கப்பட்ட நம்முடைய தூதர்களே கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? கட்டளையிட்டு இருக்கிறார். எப்படி? அவங்களுடைய கரங்களில் நம்முடைய பாதங்களை ஏந்தி கொண்டு. அப்போனா எங்கேயாவது தடிக்கு விழுவோமா? அப்போ எங்கேயா நம்ம விழுவோமா? நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனைகள் போராட்டம் வந்தால் நம்ம சோர்ந்து போகக்கூடாது. ஏன்னா நம்ம காக்கிற தேவன் அவங்க என்ன செய்கிறார்? தூதர்கள் மூலமாக அவங்க கைகளிலே ஏந்தி கொண்டு போகிறார். அந்த ஒரு விசுவாசமும் தைரியமும் நம்ம வாழ்க்கை பயணத்தில் இருக்கணும். அந்த தைரியம் அந்த யாக்கோபுக்கு இருந்தபடினால தான் இப்போ அவர் எங்கே வராரு? திரும்பி தன்னுடைய தேசத்துக்கு. அதற்காக தான் ஆண்டவர் என்ன செய்கிறார்? இந்த இடத்துல கர்த்தருடைய தூதன் அன்றைக்கு அவனோடு பேசி 31:11 அன்றியும் தேவதூதன் ஒருவர் சொப்பனத்தில் யாக்கோபே என்றார், இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவர், உன் கண்களை ஏறெடுத்து பார், ஆடுகளோடே பொலியும் கடாக்களை எல்லாம் கலப்பு நிறமும் புள்ளியுள்ள வரியுள்ளவைகளுமாய் இருக்கிறது. லாபான் உனக்கு செய்கிற யாவையும் கண்டேன். இது கர்த்தர் சொல்லுகிறார். இவர் எல்லாவற்றிலும் உண்மையாக இருக்கிறாரு. ஆனால் அவர் அதுலேருந்து எப்படி நமக்கு இன்னும் ஆதாயப்படுத்தலாம், அந்த அந்த ஆடுகளை எப்படி அபகரிக்கலாம் என்று தான் என்ன செஞ்சார்? இதுக்கு முந்தின அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும்போது, இவ்வளோ நாள் நான் சம்பளம் இல்லாமல் நான் வேலை செஞ்சேன் உங்கள் பிள்ளைகளுக்காக, இனிமேல் எனக்குன்னு மனைவி பிள்ளைகள் எல்லாம் வந்துட்டாங்க, எனக்குரியதை நான் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ அவர் ஒரு பிளான் சொல்கிறாரு. அந்த பிளான் படி அவர் ஓகே சொல்லி அவர் எல்லாம் அந்த பிளான்லேயும் எப்படிடா ஆட்டையை போடலாம் அப்படின்னு தான் என்ன செய்கிறாரு இந்த லாபான் அவருக்கு விரோதமாக. ஆனால் கர்த்தர் என்ன செய்கிறார்? கண்டேன். நம்மளுக்கு விரோதமாக யாரோ கிடையாது, நம்ம கூட இருக்கிறவங்க, நம்மளுக்கு ரொம்ப நெருக்கமானவங்க, நெருங்கினவங்க, நம்ம ரொம்ப உறவில். இவர் யார்? மாமனார். அவரே என்ன செய்கிறாரு? தன்னுடைய சொந்த மருமகனுக்கு விரோதமான காரியங்களை செய்கிறத. ஸோ நமக்கு விரோதமாக யார் எழும்பி என்ன பண்ணாலும் கர்த்தர் காண்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனால் நம்ம பயப்படவே கூடாது. உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆனால் நம்ம தைரியத்தோடு இருக்கணும். இந்த இடத்துல சொல்கிறார், நீ தூணுக்கு அபிஷேகம் செய்து. இந்த வார்த்தையை நீங்கள் கவனிக்கணும். நீ தூணுக்கு அபிஷேகம் செய்து அப்படின்னா, ஆண்டவர் முதல்ல அவனை அழைத்து வரும்போது அந்த இடத்துல தேவனுடைய வாசல், இது தேவனுடைய வாசல் என்று, வானத்தின் வாசல் என்று பெயரிட்டான்ல. அப்போ காலையில் எழுந்தி ஆதியாகமம் 28 நம்ம வாசிக்கிறோம். அந்த 18 அதிகாலையிலே யாக்கோபு எழுந்து
தன் தலையின் கீழ் வைத்திருந்த அந்த கல்லை எடுத்து அதை தூணாக நிறுத்தி அதின் மேல் எண்ணெய் வார்த்து. ஸோ எண்ணெய் ஒரு இடத்துல வார்க்கப்பட்டது இல்லை எண்ணெய் ஊற்றப்பட்டதுன்னா அது எதற்கு அடையாளம்? அபிஷேகத்திற்கு அடையாளம். அதனால தான் ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லுகிறார், நீ தூணுக்கு அபிஷேகம் செய்த அப்படின்ற வார்த்தையை அந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம். ஸோ கர்த்தர் அப்படின்னா ஆண்டவர் ஒரு மகனையோ மகளையோ தெரிந்து கொண்டார் அப்படின்னு நம்ம உறுதிப்படுத்திட்டோன்னா அவர் நிச்சயமாக நம்ம என்ன செய்கிறார்? அபிஷேகிக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். ஸோ நமக்கு விரோதமாக யாருமே ஆண்டவர் தாவீதுக்கு விரோதமாக எத்தனையோ சத்துருக்கள் இருந்தாங்க, ஆனால் யாருமே என்ன செய்யலை? ஜெயிக்கலை. ஏன்னா கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் தாவீது. ஸோ இந்த நாட்களில் அது மாத்திரம் இல்லாமல் இந்த நாட்களில் இந்த தூதனை குறிச்சுனா பாதுகாக்கிற ஒரு தூதன். ஸோ ஒரு ஆரம்பத்தில் பாதுகாத்துட்டு நடுவழியில் விட்டு போகிற தூதன் கிடையாது. முடிகிற வரைக்கும் திரும்பி ஏசாவின் இடத்துல வந்து ஒப்புரவாகி தகப்பனை பார்த்து அந்த இடத்துல அவர் குடியிருக்கிற வரைக்கும் தேவனுடைய தூதர்கள் யாக்கோபை கர்த்தர் பாதுகாத்தார். வெறுமையாய் போன யாக்கோபை இரு பரிவாரங்களுடனே திரும்பி வரும்படியா ஒரு மேன்மையான ஒரு ஆசீர்வாதத்தை யாக்கோபுக்கு கர்த்தர் கொடுத்தார். அது மாத்திரம் இல்லாமல் திரும்பி வரும்போது ஏசாக்காக அவ்வளோ பயந்தான். கர்த்தர் விட்டாரா? ஏசாவுக்கும் அன்னைக்கு ராத்திரியிலே போய் பேசியிருக்கிறார். லாபான் அவனுக்கு விரோதமாக எழும்பி வந்தார், பிடிச்சி அவனை எதையாவது பண்ணணும் அப்படின்னு. அன்னைக்கு ராத்திரியும் கர்த்தர் லாபானோடு என்ன செய்தார்? பேசினார். இன்றைக்கி நம்ம அதற்காக ஜெபிக்க போகிறோம். நம்மளுக்கு விரோதமாக மறைமுகமாகவோ இல்லை தெரிஞ்ச போலவோ எழும்புகிற எல்லாரோடும் கர்த்தர் என்ன பண்ணணும்? பேசணும். கர்த்தர் அவர்களை சந்திக்கணும். நம்ம போய் பேசணுன்னா வாக்குவாதங்கள், சண்டைகள், விரோதங்கள் எழும்பும். ஆனால் நமக்காக கர்த்தர் எழும்பி செயல்பட்டார்னா நம்முடைய காரியங்களை கர்த்தர் எப்படி செய்வார்? ஜெயமாய் முடிய போகணும். இந்த காரியத்துக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போமா? ஆண்டோடைய சமூகத்தில் ஆண்டவர்